வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பிடியில் ரைட்டிங்கில் 2வது டாஸ்க்கான எஸ்ஏ ரைட்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். அது எப்படி எழுதுறது, அது எவ்வளோ டைமில் பண்ணுற மாதிரி இருக்கும், எவ்வளோ வேர்டிங்ஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதில் ஒரு டெம்ப்ளேட் 2 டெம்ப்ளேட் இருக்குது. ஒன்று என்னோடய ஃப்ரெண்டு யூஸ் பண்ணது, இன்னொன்று நான் யூஸ் பண்ணது. ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு யூஸ் பண்ணதை உங்களுக்கு நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ண டெம்ப்ளேட்ஸை உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம் சம்மரி டெஸ்ட்டு 10 மினிட்ஸ் டைமு, அதில் 2 to 3 கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு. அதே இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஏவுக்கு பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் டைமு, இல்லை 1 இல்லை 2 கொஸ்டின் வரும். உங்களுக்கு மினிமம் 200 வேர்ட்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 300 வேர்ட்ஸ்க்குள்ளே நம்ம ஒரு எஸ்ஏ எழுதணும். இதுக்கு உங்களுக்கு டூரேஷன் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் உங்களுக்கு டைமு. இது எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. எஸ்ஏ ரைட்டிங் இதில் டாஸ்க் என்ன மாதிரி இருக்கும், நம்ம என்னென்ன பண்ணலாங்கிறத பார்க்குறோம். ஒன் பை ஒன்னா பார்த்தீங்கன்னா இதில் 1லேருந்து 2 கொஸ்டின் வரும். இது பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான் 200லேருந்து 300 வேர்ட்ஸ் 200 to 300 வேர்ட்ஸ் நம்ம எழுதணும். 20 மினிட்ஸ் எஸ்ஏக்கு டைம் டூரேஷனுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ இது எவ்வளோ மார்க் உங்களுக்கு வரும் அப்படின்னா 11 something மார்க், 11.5 11.1 அந்த மாதிரி உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும் ரைட்டிங்க்கு. இப்போ இதில் 11.2 ஸ்கோர் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த டாபிக் நிறைய டாபிக் வரும். இந்த டாபிக் கண்டென்ட் டாபிக் ஓரியன்டாக இருக்கணும். நீங்கள் டெவலப் பண்ண அந்த ஸ்ட்ரக்சர், ஒரு எஸ்ஏ எழுதுறீங்கன்னா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஒரு இன்ட்ரோடக்ஷனு, அது ஒரு 1.5 லைன் இல்லை மேக்ஸிமம் 3 லைன்ஸ்குள்ளே நீங்கள் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பாடி பேராகிராஃப்ஸ் 2 பாடி பேராகிராஃப்ஸ் இருக்கணும். அதுக்குள்ளேயே ஒரு எக்ஸாம்பிள் முதற்கொண்டு எல்லாம் வந்துடணும் உங்களுக்கு. அப்புறம் ஒரு கன்க்ளூஷன் கடைசியில் கொடுக்கணும். ஸோ மோஸ்ட்லி 4 to 5 பேராஸில் ஒரு எஸ்ஏ நீங்கள் எழுதணும். இதில் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் கவுண்டிங். வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 200 to 300 இருந்ததுக்குள்ளே இருக்கணும். பிலோ 300 இருந்தாலும் உங்களுக்கு மார்க்ஸ் பெனலைஸ் பண்ணுவாங்க. பிலோ 200 இருந்தாலும் மார்க்ஸ் பெனலைஸ் பண்ணுவாங்க. அபோவ் 300 இருந்தாலும் மார்க்ஸ் பெனலைஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மார்க் கால்குலேட் பண்ணுறதே உங்களுக்கு வேர்டிங்ஸ் வச்சு தான் பண்ணுவாங்க. அது ஒன் பை ஒன்னா அந்த ஒன் ஆஃப் த ஃபேக்டரில் அதுவும் ஒன்று. அப்புறம் ஸ்பெல்லிங், பாடி ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரிலாம் ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் பண்ணுவாங்க. நீங்கள் கிராமரு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, வெக்கப்ஸ் அகாடமிக் வெக்கப்ஸாக யூஸ் பண்ணணும். அகாடமிக் வெக்கப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஸ்கோர் பண்ணலாம். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேஷன் இதுதான். எஸ்சிஎஸ் எப்படி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, அக்ரி டிஸ்அக்ரி, ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்து இதோட கான்ஸ் அண்ட் ப்ரோன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்க அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லணும். எந்த ஒரு டாபிக் இருந்தாலும் அதோட 2 சைட்ஸை நம்ம பண்ணணும். அக்ரி ஆர் டிஸ்அக்ரி, டிஸ்கஸ் டு த 2 சைடு. அப்புறம் காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் சொன்ன மாதிரி காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனு, அந்த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இதுவரை நமக்கு தெரியும். நம்ம எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மொபைல் ஃபோன் இருக்கும். அந்த மொபைல் ஃபோனோட யூசேஜ் என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதுதான் காஸ்ட் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒன்று நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த இதில். இப்போ ஒரு டாபிக் கொடுத்துட்றாங்க அப்படின்னா அந்த டாபிக் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்க, ஐடியாஸுங்கிறது தப்பாக இருக்குது. ஐடியாஸ் ஸ்டார்ட். இப்போ பிளான் பண்ணோம் நான் அந்த ஒரு டாபிக் ஓரியன்டாக உங்களோட ஐடியா என்ன அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணோம். அந்த ஸ்ட்ரக்சரை எவ்வளோ லைன்ஸ்குள்ளே நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணணும். அதான் இன்ட்ரோடக்ஷனு, பாடி பேராகிராஃப், கன்க்ளூஷன். ஸோ இது 3 இருக்கணும். அதாவது ஒரு இன்ட்ரோடக்ஷனு, 2 பாடி பேராகிராஃபு, கடைசியில் கன்க்ளூஷன் இருக்கணும். ஸோ இதுதான் ஒரு எஸ்ஏவோட ஃபார்மேஷனு, அது டெம்ப்ளேட், அது ஸ்ட்ரக்சர் இதுதான். இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா ஸோ எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் ஓகே ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதுக்கு நான் ஒரு டெம்ப்ளேட் காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாத்துக்குமே பொருந்துற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. பட் இது என்னோட ஃப்ரெண்டு யூஸ் பண்ணது, நான் யூஸ் பண்ணதை உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். நான் யூஸ் பண்ணது கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால் இதை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த இதை. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எஸ்ஏ டெம்ப்ளேட்டு. இந்த எஸ்ஏ டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்டார்ட் ஆகுது. ஒன் ஆஃப் த கான்ஸ்பிரஸ் ட்ரெண்ட் ஆஃப் டுடேஸ் வேர்ல்ட் ஆஃப் க்ளோசல் அப்சேஜ் இந்த நம்பர் ஆஃப் பீப்புள் பிலீவ் இந்த இடத்துல நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் டைட்டிலோட, அதாவது அவங்க கொடுத்துருக்க எஸ்ஏவோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இங்கே டாப்பிக்காக இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அப்புறம் ஃபர்தராக அதெல்லாம் இந்த தேர் இஸ் எவென்ட்ஸ் பேர் ஒரி தட் அதெல்லாம் நம்ம ஃபுல்லாக நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பாடி பேராகிராஃபில் இந்த மோஸ்ட் ப்ரீபாண்டன்ட் ஒன்ஸ் இஸ் தட்னு போட்டு இந்த இடத்துல பாசிட்டிவ் சைடு, அங்கே நெகட்டிவ் சைடு போட்டோம், இங்கே பாசிட்டிவ் சைடை போட்டுட்டு அதுக்கப்புறம் இது அப்படியே ஃபுல்லாக நம்ம பண்ணிட வேண்டியதான். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பாடி பேராகிராஃபில் போயிட்டு இந்த கீ பாயிண்ட் அப்படின்னா இந்த
அந்த கண்டென்ட், அதாவது இந்த டைட்டிலோட கீ பாயிண்ட் வந்து இங்கே போட்டுட்டு இந்த இதை அப்படியே எழுதிட்டு அப்புறம் கன்க்ளூஷனை போய் அதே கீ பாயிண்ட்டை ரிப்பீட் பண்ணிட வேண்டியதான். இவ்வளோ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதான் சிம்பிள் டெம்ப்ளேட். யாராலையும் ஏன்னா நிறைய எஸ்ஏஸ் வந்து படித்து மனப்பாடம் பண்ணிக்க முடியாது. அப்படிங்கும்போது இது வந்து சிம்பிளான டெம்ப்ளேட்டு. இதை வச்சு நம்ம வச்சு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இதை மேட்ச் பண்ணலாம். ஸோ இதில் சிம்பிள் தான். இப்போ நான் இதுக்கு ஒரு நான் எஸ்ஏ டைட்டில் காட்டுறேன். அந்த டைட்டிலை பாருங்கள். அந்த டைட்டில் எதுவுமே நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹைலைட் பண்ணியிருக்கேன் எல்லோ கலரால். பிக் சேலரி இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லிட்டு இது வந்து நம்மளோட எஸ்ஏக்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டு யூ அக்ரி ஆர் டிஸ்அக்ரி, ப்ரொவைட் த ரெலவெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இஸ் நெசசரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்னன்னா பெரிய அதிகபட்சமான சம்பளம் வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வந்து எப்படி எது இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நீ இதுக்கு வந்து ஒத்துக்கலையா அப்படின்ற மாதிரியும், அதாவது இதுக்கு வந்து ஓகே இல்லாம மாதிரியும், அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளும் கொடுக்க நெசசரினா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க அப்படின்ற மாதிரியும் நம்ம கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம பார்க்கலாம். இதை வந்து நம்ம எப்படி இந்த டெம்ப்ளேட்ஸில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ஒன்றும் இல்லை, அப்படியே எடுத்துகிட்டு நான் இந்த பீப்புள் பிலீவிங் தட்னு போட்டு லோ சேலரி இஸ் மோர் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி அங்கே கொடுத்துறேன். அதாவது அவங்க கொடுத்துருக்க டைட்டிலோட நெகட்டிவ் சென்டென்ஸ்னா டிஸ்அட்வான்டேஜ், லோ சேலரி இஸ் மோர் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு அதை ஃபர்தராக நம்ம எழுதிட்டு அப்புறம் வந்து தேர் இஸ் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் ஃபேவர் மை ஸ்டாண்ட்ஸ் அப்படியே பண்ணிவிட்டு மோஸ்ட் ப்ரிபார்ட்டன்ட் தட் போட்டு அப்புறம் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிவ்ஸ் பீப்புள் அ சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு தப்பாக இருக்குது. ஸோ ஃபுல்ஃபில்மெண்ட். ஸோ இதுதான் அந்த வேர்டு. அங்கே ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை பற்றி கொடுத்துருக்கனால நம்ம அங்கே ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிவிங் த பீப்புள் இஸ் சாட்டிஸ்ஃபிகேஷன் மோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ மற்றதெல்லாம் அந்த டெம்ப்ளேட்ஸில் உள்ள மாதிரி அப்படியே நம்ம பண்ணுறோம். பண்ணிவிட்டு அடுத்த பாடி பேராகிராஃபில் வந்துட்டு இங்கே ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன் தான் வந்து இதோட கீ பாயிண்ட். என்னென்னா ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன், இந்த கொஸ்டினோட இது வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன் தான் இது கீ பாயிண்ட். அதை வந்து நம்ம இந்த இதில் கொடுத்து ஃபில் பண்ணிவிட்டு அதே இதை கன்க்ளூஷனில் இந்த ஓவர் ஆஃப் த ஆர்குமெண்ட் அவுட்லைன் எபோ அந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு கல்குலேட் பெனிஃபிட் ஆஃப் த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் நீடட் டு டேட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கிரேட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஏ வந்து முடிக்கிறோம். ஸோ இதுதான் டெம்ப்ளேட்டு. இது வந்து எல்லாத்தையுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். இதுதான், இதை வந்து நீங்கள் எல்லா எஸ்ஏஸ்க்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்த ஒரு எஸ்ஏ கூட நான் காட்டுறேன், அடுத்த ஒரு கொஸ்டின் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஸ்லைடை பாருங்கள். நான் இது வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். அந்த சம் பீப்புள் ஆஃப் பாயிண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் இந்த கேன் ஒர்க் வெல் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் சொல்லி இது எஜுகேஷன் ரிலேட்டாக கேட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னலாக இல்லை டீச்சிங் மெத்தட் என்ன மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து இதுக்கான ஏசியை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த கொஸ்டின் ஒரு நல்லா படிச்சிங்க. ஹோவர் அதர் திங்க் ட்ரெடிஷ்னல் ஃப்ரம் த டீச்சிங் இஸ் அ பெஸ்ட். டு யூ திங்க் எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் கேன் ஒர்க் வித் ஹை ஸ்கூல் ஆர் காலேஜ்? அதாவது எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து எங்கே பண்ணலாம்? ஹை ஸ்கூலில் பண்ணலாம், காலேஜ் பண்ணலாம், இல்லை ட்ரெடிஷ்னல் அது வந்து எது வந்து சூட்டபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது பெட்டர். அதுக்கப்புறம் தான் நம்ம பாயிண்ட்ஸை வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். இதில் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நீங்கள் புதுசாக உங்கள் ஓன் இதில் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படி தான் எழுதுற மாதிரி இருக்கும். பட் இந்த டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக இதுக்கான கீவேர்ட்ஸ் மட்டும் ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை போட்டு ஃபில் பண்ண வேண்டியதான் நம்மளோட வேலை. நம்ம டெம்ப்ளேட்ஸை போட்டு ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த இதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கீவேர்ட்ஸை போட்டு ஃபில் பண்ணி போகிறது தான் அந்த வேலை. டெம்ப்ளேட்ஸை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டெம்ப்ளேட்ஸை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி தான் இப்போ எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் த பெஸ்ட் கம்பேர்ட் டு த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோம். இந்த கீ பாயிண்ட் இங்கே போடுறோம். அதே மாதிரி இந்த அடுத்த பேராகிராஃபை எக்ஸ்பெரிமெண்டல் ஆல்வேஸ் லேர்னிங் ப்ரொவைட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படின்னு போடுறோம். சரிங்களா? இது இவ்வளோதான் அந்த கொஸ்டினில் நம்ம எடுத்த கீவேர்டு அதுதான். ஸோ அடுத்தது வந்து இங்கே வந்து கீவேர்டு என்ன அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் தான் கீவேர்டு இதில். ஸோ அதிலே இதை ஃபிக்ஸ் பண்ணால் இந்த எஸ்ஏ ஓவர். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த எஸ்ஏவோட எவ்வளோ கவுண்ட் இருக்கும், அதாவது எவ்வளோ வேர்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னா அபோவ் 225 to 230 ஒவ்வொரு எஸ்ஏவுமே உங்களுக்கு வரும். நீங்கள் இதுமாதிரி மாடிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கான வேர்டிங்ஸ்லாம் உங்களுக்கு கவுண்ட் பண்ண தேவையில்லை. இது வந்துடும். இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த வேர்டிங்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஆக்சுவலாக மினிமம் 200 வேர்ட்ஸ் இருக்கணும். இந்த நான் கொடுத்த டெம்ப்ளேட்டை பார்த்தீங்கன்னா 220 or 225 கிட்ட அந்த வேர்டிங்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்துடும் இதில். ஸோ இது பெட்டர் வே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம மீடியா வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. அதுக்கான நம்ம இந்த எஸ்ஏ வந்து அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணாதான் டிஜிட்டல் மீடியா, அந்த ஓல்டு மீடியா லைப்ரரி இந்த மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாறிப்போம். அட்வான்டேஜ் ஆஃப் டிஜிட்டல் மீடியா outweigh the drawbacks of
ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ரீடிங் இந்த லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அதாவது டிஜிட்டல் மீடியாவில் நம்ம வந்து லைப்ரரிக்கு போகிறது கம்மியாகுது, லைப்ரரியில் போய் ரீட் பண்ணுறது கம்மியாகுது, அதுதான் அதோட நெகட்டிவ் பாயிண்ட். ஸோ அதை அங்கே கொடுத்துருக்கோம் நம்ம. அது அப்படியே இங்கே வந்து டிஜிட்டல் மீடியாவை ப்ரொவைட் த லைட், அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. டிஜிட்டல் மீடியா என்ன பண்ணுறது, உடனுக்குடனே நமக்கான நியூஸை வந்து கொடுக்குது, நம்ம இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. ஸோ இதோட அட்வான்டேஜ் அது. இங்கே கீவேர்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீடியா தான் வந்து கீவேர்டு. ஸோ அதனால் அந்த கீவேர்டை போட்டு ஃபில் பண்ணியிருக்கோம். அந்த கன்க்ளூஷன்லையும் இந்த கீவேர்டை போட்டு ஃபில் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தான் இந்த எஸ்ஏ டெம்ப்ளேட். இந்த இந்த எஸ்ஏ டெம்ப்ளேட் நான் ஒரு 4 எஸ்ஏஸ் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஷார்ட்டேஜ் ஆஃப் பர்சனல் லைஃப் சொல்லியிருக்கேன். அந்த இப்போ வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கான லேட் அசைன்மெண்ட் சப்மிஷன் அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லுவோம், சம் யூனிவர்சிட்டி ரெடியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் ஃபார் த லேட் சப்மிஷன் ஆஃப் த அதர் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் ஹவு டு மேனேஜ் த டைம் அப்படிங்கிறதையும் அவங்க புதுசாக கற்றுக்குறாங்க அப்படிங்கிறதையும் அதோட அட்வான்டேஜ் அதுதான். ஸோ அதை அவங்க சொல்லியிருக்கோம். டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இங்கே ஸ்பெல் மிஸ்டேக் இருக்குது நான் பண்ணதில். இது அவ்வளோதான் டைம் மேனேஜ்மெண்ட்டு. அதே டைம் மேனேஜ்மெண்ட்டு கீவேர்டு. ஸோ இவ்வளோ தான் ஒர்க். நீங்கள் 4 சென்டென்ஸ் இல்லை 5 சென்டென்ஸ் வந்து நீங்கள் போட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ இது பெட்ரு. ஸோ நான் யூஸ் பண்ண டெம்ப்ளேட்டை உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்க. அது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், சேம் வேர்டிங்ஸ் தான் வரும், பட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டை பாருங்கள். இந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ என்னென்னா இந்த போல்ட் லெட்டரில் இருக்கிறதெல்லாம் டெம்ப்ளேட் உங்களுக்கு, இந்த ஸ்மால் சைஸ் ஃபாண்டில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து வேர்ட்ஸ், ஒரு எஸ்ஏவோட கீவேர்ட்ஸ். இப்போ இதில் என்ன கொடுத்தா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்சிஸ்டன்ட் ஆஃப் டுடேஸ் வேர்ல்ட் இஸ் க்ளோசல் அப்சர்ச் இந்த யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி பற்றி இந்த எஸ்ஏ இருக்கனால இந்த வந்து இப்போ நம்ம டெம்ப்ளேட் இது வரைக்கும் டெம்ப்ளேட் இந்த ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்சிஸ்டன்ட் ஆஃப் டுடேஸ் வேர்ல்ட் இஸ் க்ளோசல் அப்சர்ச் இந்த இது வரைக்கும் டெம்ப்ளேட்டாக. அதுக்கப்புறம் நம்ம வந்து வேர்டை போகிறோம், அந்த கீவேர்டை போகிறோம், யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. தர் இஸ் அ வின்ஸ்பெட் ஒரி தட் சில்ட்ரன் லீட் டு மெரிட் ஆஃப் த கன்சர்ன் இன் த சொசைட்டி வந்து கீவேர்டுங்க. ஸோ இது லிங்க் டெம்ப்ளேட். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் எப்படி ஃபில் பண்ணியிருக்கேன். பட் இது கொஞ்சம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். பெருசாக நம்ம அந்த முன்னாடி ஒரு டெம்ப்ளேட் காட்டணும், அந்த டெம்ப்ளேட் மாதிரி இது இருக்காது. ஸோ இதில் நம்ம கொஞ்சம் வேர்டிங்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயே ஒரு எக்ஸாம்பிள் முதற்கொண்டு வந்துடும் உங்களுக்கு. இப்போ வந்து கிரிட்டிக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம இதில் கொடுத்துருக்கோம் அந்த இதில். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்து மதர்ஸ் அன்லைக் இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜியோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது, கிரிட்டிக்ஸ் என்ன ஃபைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அதர் சைடு, அதாவது இன்னொருத்தவங்களோட பாயிண்ட்டையும் நம்ம சொல்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அன்லைக் த ஃபாஸ்ட் நவ் ஹேவ் மோர் டைம் டு ஸ்பெண்ட் வித் தர் ஃபேமிலிஸ் அஸ் லெஸ் டைம் டு டூயிங் த ஹவுஸ் ஸ்டோர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு தேங்க்ஸ் டு எஃபிஷியன்ட் ஹவுஸ் ஹோல்ட் மெசேஜ் முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து நம்மளோட நெகட்டிவ் பாயிண்ட் சைடு நம்ம வரும். அந்த அதர் ஹேண்ட் தேர் ஆல் செவரல் ஆர்குமெண்ட் ஃபேவர் ஆஃப் மை ஸ்டாண்ட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரிபாண்டன்ஸ் ஒன்ஸ் இஸ் தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் நமக்கு ஒரு டெம்ப்ளேட். அதுக்கப்புறம் கீபோர்டு வந்து கம்ப்யூட்டர் டிபெண்டன்சி கொடுத்துட்டு ஹேஸ் நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் ஃபார் கம்யூனிட்டி இன் த வேரியஸ் வேஸ். இந்த மாதிரி இந்த அப்படியே இந்த டெம்ப்ளேட் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒன்று உங்களால் இந்த எஸ்ஏவை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் வேர்டிங்ஸ் ஆட் பண்ணி பண்ண முடியும்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை எனக்கு அது முடியாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரீவியஸாக கொடுத்த அந்த 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 டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுங்கள். பட் அது கொஞ்சம் ஈஸி. ஒரு 4 லைன்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். பட் இது வந்து கொஞ்சம் நிறைய லைன்ஸ் போடணும். பட் இதுக்கு வந்து அதாவது நீங்கள் அந்த எஸ்ஏவில் என்ன கேட்டுறாங்களோ அதை நம்ம பண்ணிடலாம். இது சிம்பிளான பேசிக் ஸ்ட்ரக்சர். அது வந்து சிம்பிள் ஸ்ட்ரக்சர். இது வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக எக்ஸாம்பிளோட பார்க்குற டெம்ப்ளேட் இது. ஸோ ரெண்டில் எது ஒன்று உங்களுக்கு பெட்டராக இருக்கோ, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். வீடியோவில் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். எப்படி எஸ்ஏஸ் வந்து பண்ணுறது, எப்படி இந்த மாதிரி டாபிக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எஸ்ஏஸ்க்கு. கொஞ்சம் டைம் எடுத்துங்க. ஸ்பெல் மிஸ்டேக்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்பெல் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துங்க. பெஸ்ட் வெக்கப்ஸாக போடுங்க. நீங்கள் வந்து அகாடமிக் வெக்கப்ஸ் போட்டிங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸ் முடியும் போது ஃபுல் ஸ்டாப் போடணும். ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதும் நமக்கு வந்து கேப்ஸ் லெட்டரில் பண்ணணும். கமாவுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரணும். அந்த கமாவுக்கு முன்னாடி ஸ்பேஸ் வரக்கூடாது. இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல, நம்ம அதெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணிங்க. பஞ்சுவேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஸ்கோர் எடுக்கலாம் நம்மளோட இதில். இந்த இதில் ரைட்டிங்கை பொறுத்தவரைக்கும் எஸ்ஏ ரைட்டிங்கை வந்து இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா, சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து போயிட்டுருக்கு ஒரு 75% கிட்ட நம்ம வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. நல்ல வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக நான் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.